வணக்கம் தோழா. நம்ம புதுசாக ஒரு பிரியாணி கடை வந்திருக்குதுங்க கோயம்புத்தூரில். சிங்கை ஸ்டார் பிரியாணி கடை. கரெக்டாக லொக்கேஷன் சிங்கநல்லூர் கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லைங்க. ஸோ இங்கே வந்துட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 8 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டிங் போட்டிருந்தாங்க. அது கூட உள்ளே போனீங்கன்னா ஒரு 15-20 பேர் அட் அ டைமில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சீட்டிங்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன டைமே ஒரு 10:30 மணி அந்த மாதிரி இருந்தது. அப்போவே பிரியாணி நல்லா சூடாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா கோட்ரு கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பிரியாணி, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் நானுக்கு தனியாக வந்து முட்டை கிரேவி இது பண்ணியிருந்தோம். இங்கே வந்துட்டு இந்த பிரியாணிக்கு கேசரியும் கொடுப்பாங்க. கேசரி சூப்பராக இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணோம். அந்த லெக் பீஸ் எல்லாம் கடிச்சு இழுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது. அப்போவே அந்த நேரத்தில் கொஞ்சம் சூடாக தான் இருந்தது எல்லாமே. ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ முன்னாடியே இது பண்ணி வைக்கிறதில்ல. பிரியாணி மட்டும் அப்போது போட்டிருப்பாங்க. நாங்கள் போன டைமே மட்டன் பிரியாணிலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அதனால் எம்டி வாங்கிட்டு அஸ்யூஸ்வல் நம்ம எப்போவுமே எம்டி தான் வாங்குவேன் நான். சிக்கன் பிரியாணி ஃபுல்லாக வாங்க மாட்டேன். இது கூட சைடிஷ் மட்டும் தனியாக வாங்கிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி அந்த பீஸ் உள்ளே வச்சாங்கன்னா அந்த பிரியாணி கொஞ்சம் சோறு கம்மியாயிடும். அஸ்யூஸ்வல் இவங்களோட அந்த பிரியாணி வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது, ஜூஸியாக இருந்தது. இவங்ககிட்ட அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரில் சிக்கன் நல்லா இருந்தது, முட்டை கிரேவி சூப்பராக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கேசரி நல்லா இருந்தது. 2-3 வாய் நல்லா சாப்பிட்டுட்டோம். முதல்ல இருந்த கேசரியில் நாங்கள் தான் காலி பண்ணிட்டோம். ஸோ இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிங்கநல்லூர் பஸ் ஏறுறதுக்கு, ஊருக்கு போகிறவங்க வர்றவங்களுக்குலாம் இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து 11:30 வரைக்குமே இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா சில ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்பாங்க. ஒரு சைடு போனீங்கன்னா இந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஷேர் அண்ட் லைக் பண்ணிடுங்க. டாட்டா.